கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தனியாருக்கு கொடுக்கறதா இருப்பதா ஒரு தகவல் இருக்கு. அதை அன்புமணி ராமதாஸ் வந்து அதை சொல்லியிருக்காரு. உங்களுடைய பதில் என்ன? அவர் பாணியிலே சொல்வதென்றால், நேற்றைக்குத்தான் அவர் சீமான் அவர்கள் சொல்லிய ஒரு பதிலை கேள்வியாக கேட்கின்ற பொழுது, இன்னும் திருமணமே முடியவில்லை, இதற்குள் குழந்தைக்கு பேர் வைப்பதா என்றார். அதே பதிலை அவருக்கு கேட்கிறேன். இன்னும் அந்த இடத்தை எந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதென்றே முடிவெடுக்காத நிலையில் துபாயில் யாரோ ஒரு ஷேக்கை பிடித்தது விசித்திரமாக இருக்கின்றது. இந்த 2024 ஆண்டு முடிகின்ற வரையில் அவருடைய இந்த பேச்சுத்தான் இந்த ஆண்டின் தலை சிறந்த ஜோக்காக அமையும். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் அவர் கூறியது போல் 66,000 ஏக்கர் பரப்பளவு அல்ல, 37,000 ஏக்கர் பரப்பளவு ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட் உபயோகத்தில் இருந்தது. ஒரு 6 ஏக்கர் பரப்பளவு ஆமுனி பேருந்து நிலைய பரப்பளவிலே இருந்தது. ஒட்டுமொத்தமான 43 ஏக்கர் பரப்பளவிலே இருக்கின்ற அந்த இடத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு எந்த வகையில் அந்த இடத்தை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று தனியார் கன்சல்டன்டிடம் இந்த பணியை ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கன்சல்டன்டுடைய முழு விவரம் அடங்கிய அறிக்கையை இன்னும் அவர்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு அளிக்கவில்லை. அவர்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு அளித்த பிறகு அது குறித்து மக்களுடைய கருத்து கேட்புக்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று அதன் பிறகுதான் மக்களுடைய பயன்பாட்டிற்கு எது உகந்ததாக இருக்கின்றதோ, எந்த திட்டம் செயல்படுத்தினால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அதை மக்களின் முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முடிவு செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கற்பனையான இது போன்ற வார்த்தைகளுக்கு, கற்பனையான இது போன்ற கட்டுக்கதைகளை தயவு செய்து உயர் பொறுப்பிலே ஒரு கட்சியை நிர்வகிக்கின்ற பொறுப்பிலே இருப்பவர்கள் தவிர்த்தால் நல்லது. மாதவரத்திலிருந்து நிறைய பேருந்துகள் இயங்கும் சொல்லியிருக்காங்க. கோயம்பேடுல அப்ப இனிமேல் பேருந்துகள் வெளி மாநிலத்துக்கு போற பேருந்துகள், வெளி மாநிலத்திற்கு செல்கின்ற பேருந்துகள், பெங்களூர், ஹைதராபாத் போன்ற நகரங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகள் படிப்படியாகத்தான் குறைக்கப்படும். தற்போது தென் மாவட்டங்களை அடுத்து வேலூர் போன்ற மார்க்கங்களுக்கு செல்லுகின்ற பேருந்துகள் கிளாம்பாக்கு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதுதான் இதில் முக்கிய அம்சம். படிப்படியாக பயணிகளுக்குண்டான தேவைகள், அடிப்படை வசதிகள் அனைத்தையும் உருவாக்க சிறிது சிறிதாக நம்முடைய கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பஸ்கள் இயக்குவது முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படும். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேட்டி கொடுக்கும்போது இந்திய கூட்டணி வந்து கூட்டணி அப்படின்னும், அதே போல அவங்க வந்து பாஜக, விஜய், ரஜினி, கமல் உள்ளிட்டவரோட ஆதரவு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேரை தங்கள் தோள் மீது ஏற்றி வந்தாலும் திடம் தோள்கள் கொண்ட எங்களுடைய முதல்வர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் இருக்கின்ற வரையில் தமிழகம் திராவிட மண்தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் திராவிட மாடல் ஆட்சியில் பலனடைந்த இந்த 30 மாத காலங்களில் பலனடைந்த மக்கள் 40க்கு 40 பாண்டிச்சேரியும் உட்பட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய உழைப்பிற்கு, அவருடைய மக்கள் நல திட்டங்களுக்கு பரிசாக அளிக்க தயாராக இருக்கின்றார்கள். வானதி போன்றவர்கள் வேண்டுமென்றால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்துவிட்டு சென்னையிலே இருக்கின்ற 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் எதையாவது போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும். அவர் கூறுவதையெல்லாம் அதன் பிறகு நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இது மேல கடுமையா நீ பிரஸ் நியூஸ் வந்துச்சு ஒரு தலைப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தூக்கத்தில் எழுந்து கேட்டா கூட பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னும், அதே போல திமுக கூட்டணி விரைவில் நெல்லிக்காய் மூட்டை போல சிதறம்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். திமுக கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை போல அல்ல, எஃகு கோட்டையை போல உறுதியாக இருக்கிறது என்பதை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.